ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாதிரி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சூர்யா நேராக காசிக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா ஒருத்தன் சூர்யாவோட பேக்கை பிடுங்கிட்டு ஓடி போய் சரியா தாரா நிற்கிற இடத்துல போய் பேக்கை பார்க்குறான். பார்த்தா அவன் எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு பொருளும் இல்லை. உடனே தாராவோட போட்டோவையும் பார்த்துட்டு அங்கே கீழேயே போட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுறான். அப்படின்னு பார்த்து சூர்யா பார்க்குறாங்க, எல்லாமே பத்திரமா இருக்கு. ஸோ சூர்யா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே ஒரு சாமியார் இருக்காங்க. அங்கே போய் நம்ம தாராவோட ஃபோட்டோவை கொடுத்து, இது என்னோட அம்மா சாமி, அவங்க ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக பூஜை பண்ண வந்திருக்கான் அப்படின்னதும் அவர் நல்லபடியாக மந்திரம்லாம் சொல்லி பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இதை போய் கரைச்சிட்டு வாப்பா அப்படின்னதும் ஆற்றுல தண்ணியில் இறங்கி நல்லபடியாக என் அம்மா சாந்தி அடையணும் அப்படின்னு மூழ்கிக்கிறாங்க. அடிக்கடி நம்ம தாராவை காமிக்கிறாங்க. தாரா தியானத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மாரியும் காமிச்சு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நல்லபடியா நம்ம தாராவுக்கு நம்ம சூர்யா சாந்தி செஞ்சு முடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நேரா நம்ம சூர்யா என்ன பண்றாங்கன்னா, சாமியார்கிட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு தானே சாமி, வேற எது இருக்கா அப்படின்னதும், உன் அம்மா ஆத்மா நல்லபடியா சாந்தி அடைஞ்சிருச்சுப்பா. இப்ப நீ என்ன பண்றனா, இங்க இருக்கிற பரதேசிகளுக்கு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துரு, எல்லாம் நல்லபடியா முடிச்சிடும் அப்படின்னதும் சூர்யாவும் சரின்னு சொல்லிட்டு 9 பரதேசிகளுக்கு வாங்கி கொடுத்துடுறாங்க. கடைசியா நம்ம தாரா நிக்கிறத கவனிக்கிறாங்க. சரி, இந்த அம்மாவுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னுட்டு, அம்மா இந்தாங்கம்மா சாப்பாடு வாங்கிக்கோங்க அப்படின்னதும் உடனே தாரா அமைதியா இருக்காங்க. இன்னைக்கு என் அம்மாவுக்கு சாந்தி செய்ய வந்திருக்கேன், இந்தாங்கம்மா 9 பேருக்கு கொடுத்துட்டேன், இன்னும் 10ஆவதா நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, வாங்கிக்கோங்க அப்படின்னதும் தாரா வாங்கிக்கிறாங்க. உடனே சூர்யா ஜோதிச்சு பாக்குறாங்க, இங்கே பார்த்த மாதிரி அப்படின்னுட்டு மறுபடியும் அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க. பார்த்தா தாரா இதை பார்த்து சூர்யா செம அதிர்ச்சியாறாங்க. அம்மா அம்மா நான் தான் அம்மா உங்க புள்ள சூர்யா அப்படின்னதும், என்னப்பா சொல்றேன், யாருப்பா நீ, நான் இங்க தான் இருக்கேன், நீ நினைக்கிற மாதிரி நான் உன் அம்மா இல்லப்பா அப்படின்னதும், என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க, நீங்க தான்மா என் தாராமா, இங்க பாருங்க அப்படின்னு போன்ல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. ஓஹோ, இவங்க என்ன மாதிரி இருக்கிறதாலதான் உனக்கு நான் உன் அம்மா மாதிரி இருக்கேன்ப்பா, ஆனா என் பேரு தாரா கிடையாது, என் பேரு மாயா, நான் சின்ன வயசுல இருந்து இந்த காசில தான் இருக்கேன், இங்க வார பக்தர்கள் போடுற சாப்பாடு சாப்பிட்டு வளர்ந்தவப்பா, நான் யாரும் இல்லாத ஒரு அனாதப்பா, நீ நினைக்கிற மாதிரி நான் உன் அம்மா கிடையாது அப்படின்னதும், இல்லம்மா நீங்க தப்பா புரிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க, நீங்க என் அம்மா மாதிரியே இருக்கீங்க, வாங்கம்மா என் கூட வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னதும் உடனே தாரா இல்லப்பா நீ தப்பா புரிஞ்சு பேசிட்டு இருக்கப்பா, நீ கிளம்பு அப்படின்னும் போது சூர்யாவுக்கு ஒரு போன் கால் வருது. உடனே அங்கிருந்து பேச போனதும் தாரா டைம் பார்த்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்போ சூர்யா போனை பேசிட்டு பாக்குறாங்க. பார்த்தா தாராவை காணும். இல்லம்மா நீங்க இல்லாம நான் இந்த காசியை விட்டு போக மாட்டேன் அப்படின்னுட்டு எல்லா இடமும் விடாம சூர்யா தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வீட்டை தான் காமிக்கிறாங்க. அங்க பார்த்தோம்னா நம்ம மாறி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு குழப்பத்துல இருக்காங்க. கண்டிப்பா இந்த தாரா உயிரோட இருப்பாங்கன்னு. இன்னொரு பக்கம் தாரா போட்டோ முன்னாடி சங்கரபாண்டி சிஸ்டர், நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க, இப்போ நீங்க இல்லாம என்னால ஒரு வேலை கூட ஒழுங்கா பண்ண முடியல சிஸ்டர், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிஸ்டர், வந்துருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து வீட்டுல இருக்கிற எல்லாரும் வராங்க. இங்க பாருப்பா சங்கரபாண்டி, நீ தாராவோட நிலையிலேயே வாழ்ந்துட்ட, அதான் அவ இல்லாம உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எல்லாம் சரியாயிடும் போக போக அப்படின்னு சங்கரபாண்டிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சூர்யா மாரிக்கு போன் அடிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் சார், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னதும், மாறி எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒரு முக்கியமான விஷயம் மாறி, நான் இங்க என் அம்மா தாராமாவை பார்த்தேன் அப்படின்னதும் மாறி அவங்க கண்ட கனவு நினைச்சு பார்த்து செம அதிர்ச்சி ஆறாங்க. ஹஸ்பண்ட் சார் என்ன சொல்றீங்க, ஆமா மாறி அப்படியா அச்சியஸ்ல என் அம்மா மாதிரியே இருந்தாங்க அப்படின்னதும், அப்போ தாரா அத்தையா பாத்தீங்க அப்படிங்கிறாங்க. ஆமா மாறி அப்படியே என் அம்மாவா இருந்தாங்க அப்படின்னதும் உடனே எல்லாருமே போனை ஸ்பீக்கர்ல போடு மாறி அப்படின்னதும் மாறி போனை ஸ்பீக்கர்ல போடுறாங்க. உடனே சூர்யா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. என்ன மாமா சொல்றீங்க, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க வேணாம், நீங்க தாராத்து மேல அவ்வளவு அளவு கடந்த பாசம் வச்சிருக்கீங்க, அதான் யார பார்த்தாலும் தாராத்த மாதிரி இருக்கு போல அப்படின்னதும், ஐயோ ஹாஸ்னி நான் சொல்றது எல்லாமே உண்மை, என்
2 கண்ணாலையும் பார்த்தேன், அது அச்சியஸ் எல்லாம் தாராமா மாதிரி தான் இருந்தாங்க அப்படின்னதும் இந்த பக்கம் ஸ்ரீஜா சுஜாதா எல்லாருமே அது கண்டிப்பா தாராத்தியா இருக்க முடியாது, அவங்க மேல வச்சிருக்கிற பாசத்துல நீங்க கண்ண பின்னாடி உளறிட்டு இருக்கீங்க அப்படின்னதும் உடனே மாறி வந்து ஆமா ஹஸ்பண்ட் சார் அப்படிங்கிறாங்க. இல்ல மாறி நான் என் 2 கண்ணாலையும் பார்த்தேன், அது என் தாரா அம்மா தான். இங்க பாரு மாறி, என் அம்மா இல்லாம நான் இந்த காசியை விட்டு வரமாட்டேன், நான் அங்க வாரதா இருந்தா என் அம்மா தாரா கூட தான் வருவான் அப்படின்னுட்டு சூர்யா வந்து போனை வச்சதும் மாறி சம அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் சங்கரபாண்டி அக்கா ஒன்னு மாதிரி ஒருத்தர் இருந்தாலும் கண்டிப்பா அது தாராவாக முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு சங்கரபாண்டி அங்கிருந்து போறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து